திருநெல்வேலி மாநகராட்சியில் 9வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு இந்து மக்கள் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் உடையார் எளிமையான முறையில் மாட்டு வண்டியில் சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து அவருடன் நம்முடைய நெல்லை செய்தியாளர் சுடலைக்குமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். உள்ளாட்சி தேர்தலானது வருகிற 17, 19 ஆகிய 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரையில் வேட்புமனு தாக்கலின் இறுதி நாளான இன்றைய தினம் பெரும்பாலான வேட்பாளர்கள் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். இதில் இந்து மக்கள் கட்சியைச் சேர்ந்த 9வது வார்டுக்கு போட்டியிடும் திருநெல்வேலி மாநகராட்சியில் போட்டியிடும் வேட்பாளர் உடையார் தற்பொழுது மிகவும் எளிமையான முறையில் மாட்டு வண்டியில் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். இவர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். குறிப்பாக தாமிரபரணி ஆற்றை காணவில்லை மற்றும் தாமிரபரணியில் கழிக்கும் கழிவுகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பேன், இவர் தற்பொழுது போட்டியிட உள்ள இந்த வார்டு பகுதியில் CCTV அமைப்பேன் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மிகவும் எளிமையாக மாட்டு வண்டியில் சென்று தற்பொழுது தச்சை மண்டல அலுவலகத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார். அவரிடம் இது குறித்து நாம் பேசலாம். வணக்கம் ஐயா, என்ன இன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்றீங்க? எதனால இந்த மாதிரி நூதன முறையில் வேட்புமனு தாக்கல் நீங்க செய்ய போயிட்டு இருக்கீங்க? பொதுவாகவே இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் இந்த மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் அருகாமையில் இருக்கிற தாமிரபரணியில் இருக்கிற பகுதியில் இருக்கிற நாங்கள் கூட நல்ல நீர் இது வரைக்கும் கொடுக்க மாநகராட்சியில் முடியலை. ஒன்று. இரண்டாவது என்ன கேட்டிங்க அப்படின்னா, இந்த பகுதியில் நிறைய கொள்ளைகள் இதை தடுப்பதற்கு முயற்சி இது வரைக்கும் எடுக்கலை. அதனால் அந்த பகுதியில் CCTV கேமரா பொருத்துவதற்கு ஏற்பாடு பண்ணிக்கிறான். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, வண்ணார்பேட்டை முக்கில் பேராட்சி பிரசித்தமான ஆலயம் பேராட்சி அம்மன், அந்த பேராட்சி அம்மனுக்கு நுழைவாயில் அமைப்பு முடிச்சு முதல் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அது போக இந்த பகுதியில் காலை மாலை 2 நேரமும் என்ன செய்வேன், குடிநீர் கொடுப்பேன். தாமிரபரணி இங்கே கலக்கின்ற ஆற்றில் கலக்கின்ற சாக்கடைகளை உடனடியாக மாவட்டத்தில் குரல் எழுப்பி அந்த சாக்கடையை நிறுத்தி தாமிரபரணியை கண்டுபிடித்து தரும் என்று உறுதியளித்திருக்கிறேன். அது சம்பந்தமாக எளிமையாக மாட்டு வண்டி மனு தாக்கல் செய்ய கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு மாட்டு வண்டியில் எளிமையான முறையில் போவதற்கான காரணம் என்ன? அது காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கி மக்கள் இன்னைக்கு வம்பாயிட்டாங்க. ஏன்னா எல்லாமே காசுன்னு சொல்லி விலைவாசி உயர்வு, எல்லாமே இன்னைக்கு உயர்வு. அதை கண்டித்து எளிமையான முறையில் இந்த மக்கள் மீண்டும் பழையதை என்ன செய்ய வேண்டும், எல்லாத்தையும் மறந்து பழைமைக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நினைவூட்ட வகையிலாக இன்னைக்கு நான் மாட்டு வண்டியில் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறேன். அதாவது இதேபோல் திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்தவரையில் பெரும்பாலும் திமுக, அதிமுக உள்ளிட்ட காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட அனைத்து வேட்பாளர்களும் இன்று இறுதி நாள் என்பதால் அனைத்து மண்டல அலுவலர்களிலும் வேட்பாளர்களின் கூட்டமானது அலைமோதி கொண்டிருக்கிறது. இதேபோல் உள்ளாட்சி தேர்தல் பிரச்சாரங்களும் அனல் பறக்கும் பிரச்சாரங்களும் வார்டு வாடியாக வீதி வீதியாக சென்று வேட்பாளர்கள் பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் மாநகராட்சியை பொறுத்தவரையில் உள்ளாட்சி தேர்தலானது மிகவும் களை கட்டியுள்ளது என்று சொல்லலாம். ஒளிப்பதிவாளர் சம்பத் முருகனுடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி மாநகராட்சி.